சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 27வது வசனம். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. ஆமென். தொடர்ந்து நாம் நேற்றைய தினத்திலிருந்து நன்மை செய்வதை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். இன்றைக்கு கூட அதன் அடிப்படையில் தான் பாருங்களேன், நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது. ஆமென். அப்போ நம்ம ஒவ்வொருவருக்குள்ளாகவும் கர்த்தர் நன்மை செய்யும்படியான திராணியை நமக்குள் என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக வேறுபடும். சில பேருக்கு அதிகமாக நன்மை செய்ய முடியும், சில பேர் அவங்க திராணிக்கு தக்கதாக நன்மை செய்ய முடியும். ஆண்டவர் நம்ம திராணிக்கு மேலே நம்ம நன்மை செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட கேட்கவே இல்லை. நம்ம திராணிக்கு தக்கதாக பிறருக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமென். அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. அப்படின்னா பாருங்களேன், இப்போ நீங்கள் நன்மை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வம், ஒரு வாஞ்சை, ஒரு ஏவுதல் உங்களுக்குள்ளே இருக்கும் அப்படின்னா நிச்சயமாக அந்த நன்மையை பெறத்தக்கவர்களை தேவன் உங்கள் பக்கத்திலேயே, உங்களை சூழவே, உங்கள் பழக்கத்திலேயே, உங்கள் தொடர்புகளுக்குள்ளாகவே கர்த்தர் என்ன செய்திருப்பார்னு பார்த்தீங்கன்னா வைத்திருப்பார். இதற்காக நாம் ஒவ்வொரு ஆர்கனைசேஷனாக தேடி ஓடி நன்மை செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. நம்ம வாழுகிற இடத்துலையே நம்மளை சூழவே இப்படிப்பட்ட நம்மிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ளத்தக்கதான நபர்கள், அப்படிப்பட்ட கஷ்டத்தில் இருக்கிற நபர்கள், அப்படிப்பட்ட உதவி தேவைப்படுகிற நபர்கள் கண்டிப்பாக இருப்பார்கள். அவர்களுக்கு உங்களால் என்ன நன்மையை செய்ய முடியுமோ அந்த நன்மையை ஸ்பிரிச்சுவலாகவும் செய்யணும், அதே நேரத்தில் ஃபிசிக்கலாகவும் செய்யணும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். இப்போ நீங்கள் ஐஸ்வர்யவான் லாசருவை பற்றி ஆண்டவர் இயேசு சொல்லும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யவான் வீட்டு வாசலில் தான் யார் இருந்தா, லாசரு இருந்து கொண்டிருந்தார். ஆமென். அவர் அவ்வளோ கஷ்டப்படுகிறவராக, ரொம்ப சாப்பாடே இல்லாமல் கஷ்டப்படுகிறவராக தான் அவர் முன்னாடி அனுதினமும் அந்த ஐஸ்வர்யவான் பார்த்து கொண்டு தானே இருந்தார். ஆனால் அந்த ஐஸ்வர்யவான் பார்த்தீங்களா, கடைசி வரைக்கும் அந்த லாசருக்கு எந்த உதவியுமே செய்யலை. ஆனால் எவ்வளோ திராணி இருந்தது, அவருக்கு டெய்லி கூட அவரால் சாப்பாடு போட்டிருக்க முடியும், அப்படி தானே 3 வேளை சாப்பாடு கூட போட்டிருக்க முடியும். ஆனால் அவ்வளோ திராணி இருந்தும் கூட அந்த லாசருவை கண்டுகொள்ளாமல் விட்டது கடைசியில் பார்த்தீங்களா எப்படிப்பட்ட ஒரு முடிவாய் முடிந்தது. அந்த லாசரு இறந்த பின்பதாக ஆபிரகாம் மடியில் போய் தேற்றப்படுகிறார். ஆனால் அந்த ஐஸ்வர்யவானோ நரகத்துக்கு போய் அங்கே போய் கஷ்டப்படுகிறார். அங்கே போய் லாசருவை ஏறிட்டு பார்க்கிறார், ஆபிரகாம் மடியில் லாசரு இருக்கிறதை பார்க்கிறார். இந்த மாதிரி ஒரு காரியம் நமக்கும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் கர்த்தர் சொல்லுகிறார், நம்மை சூழ நம்முடைய நன்மையே, நாம் செய்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டிய நபர்களை கர்த்தர் நம்மை சூழவே வைத்திருப்பார். அதனால் உங்களால் முடிந்த நன்மைகளை நீங்கள் ஒருத்தவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு போய் நீங்கள் ஒரு ஆறுதல் சொன்னால் கூட, உண்மையாய் அவர்களை தேடி போய் ஆறுதல் சொன்னால் கூட, அது கூட அவர்களுக்கு செய்கிற நன்மை தான். ஒருத்தவங்க சாப்பாடு செய்ய முடியாத சூழ்நிலையில் உடம்பு சரியாமல் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சாப்பாடை செஞ்சுட்டு போய் நீங்கள் எடுத்து கொடுக்குறீங்கன்னா அது கூட ஒரு நன்மை தான். அதனால் நீங்கள் நன்மை செய்கிறது அப்படின்னு நீங்கள் பார்க்கும் பொழுது உங்கள் சூழ்ந்து இருக்கிறவங்கள்ட்ட நீங்கள் அன்பு செலுத்தி அவர்களுக்கான தேவைகளை உங்களால் முடிகிற அளவுக்கு சந்திக்கிறீங்க தெரியுமா? உங்களால் முடிந்த திராணி அளவுக்கு நீங்கள் நன்மை செய்கிறீங்க தெரியுமா? அதைத்தான் கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்போ நம்மள்ட்ட என்ன ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் திராணியை கொடுத்துருக்கிறேன்னு சொல்கிறார் நன்மை செய்கிறதுக்கு. அந்த திராணிக்கு தக்கதாக அதை செய்யத்தக்க நம்மை சூழ்ந்திருக்கிறவர்களுக்கு அதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அதை செய்யத்தக்க நபர்களுக்கு செய்யாமல் இராதே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு ஒரு ஆலோசனையாகவும் ஒரு கட்டளையாகவும் கூட தேவன் இதை நமக்கு என்ன செய்கிறார், கொடுக்கிறார். ஏன்னா நம்ம நன்மை செய்யும் போது யாரை பிரதிபலிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசுவை அவர்களிடத்தில் பிரதிபலிக்கிறோம். அப்பொழுது ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவங்க கூட நம்ம நன்மை செய்கிறத பார்த்து என்ன செய்வாங்கன்னா, நாம் வணங்குகிற அந்த தெய்வத்தை அவர்களும் வணங்க ஆரம்பிப்பார்கள், தேட ஆரம்பிப்பார்கள். நம்ம மூலமாக அவர் பிரதிபலிக்கப்படுகிறதுனால அந்த இயேசுவை அவர்களும் நேசிக்க ஆரம்பிப்பார்கள். அதனால தான் கர்த்தர் அவருடைய பிள்ளைகள்கிட்ட இந்த குணாதிசயம் கண்டிப்பாக இருக்கணும்னு எதிர்பார்க்கிறார். இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுங்க, என்னை சுற்றி இருப்பவர்களுக்கு தேவன் என் மனதில் யாருக்கெல்லாம் ஏவுகிறாரோ அவங்களுக்கெல்லாம் என்னுடைய திராணிக்கு தக்கதாக நான் நன்மை செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுங்க. கர்த்தருடைய இருதயம் மகிழும். நாம்
நாம் செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களப்பா. இந்த வார்த்தையின்படி நாங்கள் நடக்க தேவனாகிய கர்த்தர் எங்களை பலப்படுத்துவீராக. நன்மை செய்யும்படியான திராணி எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அந்த திராணிக்கு தக்கதாக நாங்கள் ஒவ்வொருவரும் நன்மை செய்ய ஆண்டவரே நீர் எங்களை பலப்படுத்தி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் செபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமென்.